இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கும் பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தாலே சற்று நெகிழ்ச்சியாயிருச்சு. அதனால வந்து அவ்வளோ இயல்பா பேச வரல. பொதுவாக வந்து நிறைய பேசியிருக்கு இது போன்று அது. ஆனால் இந்த புகைப்படம்லாம் பார்த்தோன்னே சற்று வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. முதலாக வந்து மாந்தனையன் ஐயா அவர்களுக்கும் பள்ளிக்கும் அறக்கட்டளைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து இந்த விழாவில் பேச ஒரு முயற்சி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இந்த பள்ளியுடைய துவக்க மாணவன். முதல்ல வந்து இந்த பள்ளி வந்து அந்த முக்கிய சாலைக்கு பக்கத்தில் வந்து அங்கே ஒரு தெருவில் வந்து முதல்ல வந்து நம்ம பள்ளி வந்து ஒரு ஓலை குடிசையில், நீங்கள் அந்த புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க, ஒரு ஓலை குடிசையில் மாணவர்களாக கொஞ்சம் வந்து உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி நாட்காலிகளில் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த பள்ளி வந்து துவங்குச்சு. நான் அப்போ வந்து முதலிருந்து என்னுடைய முதல் பள்ளியே நம்ம பள்ளி தான். நான் இங்கிருந்து தான் என்னது பள்ளி பாடத்தையே வந்து துவங்கினேன். அப்போ வந்து ஒரு 30 பேர் இருந்தோம். ஒரு ஓலை குடிசையில் தான் இந்த பள்ளி வந்து துவங்குச்சு. இந்த பள்ளியில் எப்படி வந்து சேர்ந்தேன்னா, இதுக்கு வந்து என்னுடைய அப்பாவுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பாவுக்கு தமிழ் பற்று கொஞ்சம் அதிகம். அதனால வந்து இந்த மாதிரி தமிழ் வழியில தான் படிக்கணும்னு சொல்லி என்னோட அம்மாவோட சண்டை போட்டுக்கொண்டு வந்துட்டு இந்த பள்ளியில தான் சேர்க்கணும், தமிழ் வழி பள்ளியில தான் வந்து தன்னுடைய வந்து குழந்தையை சேர்க்கணும்னு அந்த பற்றோட அவங்க இருந்தாங்க. அதன் காரணமாக தான் வந்து இது போன்ற ஒரு அருமையான பள்ளியில வந்து படிப்பதற்கான வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில வந்து நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்குமே வந்து வீட்டு பாடங்கள் இருக்கும், வந்து பாடகங்கள் இருக்கும், அனைத்துமே இருக்கும். அதையும் தாண்டி எப்படி இருக்கும்னா பள்ளிங்கிறது வந்து ஒரு இயல்பாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம ஒரு அழுத்தத்திலேயே இருக்கும். இப்போ கூட வந்து நாளைக்கு மறுபடியும் அவங்க வந்து நிறைய பேர் வந்து பணிக்கு செல்ல வேண்டியது இருக்கும், நிறைய பேர் வந்து உங்களுடைய தினசரி வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்து நாளைக்கு என்ன பண்ணுறது, நம்முடைய வேலைகளை பார்த்து என்ன சொல்கிறது. நீங்கள் இந்த நிறைய வந்து நகை இப்புகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு நாளைக்கு மண்டே, இப்போ திங்கட்கிழமை வந்துருச்சுனாலே வந்துட்டு அச்சோ வார நாட்கள் எப்படி போனதுன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம வந்து ஒரு பதட்டத்தோடையே இருக்கிற காலகட்டமாக வந்து இப்பொழுது இருக்கு. அதுவும் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், எங்கே போகிறோம்னாலுமே அடுத்து என்ன பண்ணுவது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலையும் ஒரு அழுத்தத்திலையுமே இருக்கும். ஆனால் இங்கே பள்ளியில் நாங்கள் படிக்கும் பொழுது வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பள்ளிக்கு செல்வது வந்து ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கும். ஐயோ பள்ளிக்கு போகணுமே, அங்கே போனால் வந்து இவங்க திட்டுவாங்களே, இவங்க இது பண்ணுவாங்களே, ஐயோ படிக்க சொல்லுவாங்களே, இல்லை நம்ம ஏதோ இது பண்ணணுமே அப்படின்னு இல்லாமல் பள்ளி என்பது ஒரு இயல்பாக இருக்கும். அதுக்காக கற்றல் இல்லாமல் இல்லை, அந்த மாணவர்கள் சொல்ல மாதிரி ஒரு வந்து அவங்களுக்கான அந்த ஃப்ரீடம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சுதந்திரமும் இருக்கும், மாணவர்களுக்கான அந்த ஒரு நிலையும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கல்வி அப்படின்னு வரும்போது அதுல ஒரு கட்டுப்பாடும் இருக்கும். அதாவது சுதந்திரம் இணைந்த ஒரு கட்டுப்பாடு. இப்ப இருக்க நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப நீங்க வேலைக்கு வரீங்க, என்ன நேரத்துக்கு தூங்குறீங்க, என்ன நேரத்துக்கு நிறுத்துறீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருவாங்க. நீங்க அதை வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் முடிக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க வந்து பொறுமையாக அந்த குறிப்பிட்ட நிலைக்குள்ள இருக்கலாம். உங்ககிட்ட அந்த வந்து பொறுப்புணர்வை உங்ககிட்ட விதைப்பாங்க. அது போலதான் இந்த பள்ளியில நான் படிக்கும் போது எப்படின்னா, உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுடைய கற்றலுக்கு வந்து அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க. அதே நேரத்துல ஒரு அழுத்தமான சூழ்நிலையில நீங்க வந்து படிக்க மாட்டீங்க. இந்த காலத்து மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வெளியே வந்து ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுலலாம் கலந்துப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்கள் முழுவதும் படிப்பாங்க. அடுத்து இந்த கிளாஸ் போவாங்க, அந்த கிளாஸ் போவாங்க, பல 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 இதில் வந்து இணைந்துட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க வந்து இயந்து பண்றாங்களா, அதெல்லாம் வந்து இல்லை வந்து பெற்றோர்களோட ஒரு திணிப்பில் பண்றாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே பள்ளியில் வந்து எப்படி இருக்குன்னா
நாங்கள் வந்து விருப்பப்பட்டதை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அந்த கற்றலே வந்து ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்பொழுது பார்க்கும்போது கூட நாங்கள் வந்து அந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், 4ஆம் வகுப்பு இருக்கும்போது ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகத்துக்கெல்லாம் நீங்களே வந்து அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, நம்ம நாடகத்துக்கான அந்த வரைவை வந்து நீங்களே வந்து தயாரிங்க, நீங்களே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பள்ளியில் இருக்கும். அந்த நினைவுகளாக இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அது நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்தது அதான் இப்போ பள்ளி இருக்கு, இது வந்து 26ஆவது ஆண்டு, 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போலிருந்து இப்படியுமே நீங்கள் இந்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய நிகழ்ச்சிகளை வேற எங்கேயாவது போகிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து எல்லாருமே குழந்தைகளை அருமையாக அவங்களுடைய இயல்போட பண்ணுவாங்க. அதே இடத்துல வந்து ஒரு பயம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்து மிரட்சியோட இருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் குழந்தைகள் சின்னதாக ஏதாவது தவறு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆசிரியர்கள்லாம் அதை வந்து ஒரு அன்பா சிரித்து கொண்டு அதையுமே ரசித்து அதை வந்து ஒரு பெரிய இதுவாகாம வந்து அந்த மாணவர்களோட இயல்பையே இருக்க விடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த மாணவர்கள் இயல்பாக இருக்கிறதும் சரி, அவங்களோட வந்து அந்த புத்திசாலித்தனமாக செயல்படுவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் வாங்கன்னு சொல்றது, ஒருத்தருக்கு இது ஒலிபெருக்கி இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் அரவணைத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாணவர்களுக்கு வரல. இதெல்லாம் வந்து அவங்களுடைய தினமும் கல்வி முறையிலேயே வந்து இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கப்படுத்தி அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து முன்னேற்றி இருக்காங்க. அதே மாதிரி நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிகளில் வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த நூட்கள் வாசிக்கிறது, இப்போ நீங்கள் வந்து நிறைய புத்தகங்களை படிக்கிறது, நம்முடைய வந்து வாசிப்பு திறனை வந்து மேம்படுத்துறது, இதெல்லாம் வந்து நிறைய வந்து பள்ளியில் வந்து ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் உங்களை வந்து உங்களுக்குள்ள உங்களோட இயல்பை வந்து வெளிக்கொண்டு வரதுல வந்து வந்து குறிக்கோளோட இருப்பாங்க. இப்போ நான் வந்து இங்கே பேசுகிறேன், இந்த பேச்சு வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சற்று என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து ஒரு 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 சின்ன நடுக்கத்தோட மேபி பேசுறதா இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பார்த்த காணொலியெல்லாம் இருக்கும்போது எனக்கு சுத்தமாக பயம் கூட இருக்காது. பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த பள்ளியில் வந்து எனக்கு நிறைய முறை வந்து இது போல் இப்போ எனக்கு வந்து பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒரு விளையாட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள அதில் வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது, ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒப்புவித்தல் பிடிக்குது, ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து மேடை பேச்சுகள் பிடிக்குது அப்படின்னா மாணவர்கள் வந்து அவங்களோட பன்முக திறமைகளை வந்து கண்டுபிடித்து அதை ஊக்கப்படுத்துறது, இது போன்ற வந்து நிலைகளை வந்து பள்ளி எனக்கு பண்ணுச்சு. நானுமே வந்து சின்ன வந்து ஒரு 200 திருக்குறள்கள் கூட சொல்லி வந்து நான் பரிசு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து நிலைமையில அந்த போன்ற ஊக்கங்கள், குட்டி குட்டியான இந்த சின்ன சின்ன ஊக்கங்கள், அந்த விதைகள் தான் இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் நிறைய இடத்துல வந்து ஓரளவுக்கு வந்து வெற்றி பெறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னெடுத்துக்கும் அப்பொழுது இடப்பட்ட அந்த சின்ன சின்ன விதைகள் தான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து உறுதுணையா இருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும்னா, நம்ம வந்து நிறைய படிக்கணும், இந்த காலத்தில் வந்து ரொம்ப மாறிட்டு இருக்கு, மாணவர்களுக்கு வந்து நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களோட போட்டி போகணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து எல்லாரோட வந்து நம்ம முதல் மதிப்பெண் எடுக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு போட்டி மதிப்பெண்ணோட இன்னைக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய முதல் நம்ம என்ன நமக்குள்ளேருந்து வெளில கொண்டு வரோம்னா நம்மளோட கற்றல் திறன், அதுதான் வந்து நம்மளோட வந்து முதல்ல வந்து நமக்குள்ளே இருக்கணும். நம்மளோட கற்றல் திறன் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து நம்மளால் வந்து ஒரு புதுமையாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வந்து எளிதாக ஒரு செய்தியை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ வந்து இந்த தமிழ் வழியில் படிக்கிறது அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு 2 விதமான வகையாக இருக்கும். முதல்ல வந்து தமிழ் வழியில் ஏன் தமிழ் வழியில் படிக்கணும், இன்னொன்று எப்படின்னா தமிழ் வழியில் படித்தா ஆங்கிலம் தெரியாமல் போயிடும், ஆங்கில வழியில் படித்தாதான் ஆங்கிலம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து வந்து எல்லார் மக்கள்லையும் வந்து நிலவிருக்கு. முக்கியமாக வந்து பெற்றோர்கள் மனதில் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட குழந்தை வந்து பயங்கரமாக இருக்கணும், அப்போ இருக்கிறதுலே வந்து அப்படியே சிறந்த பள்ளி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நகைச்சுவைகள்லாம் பார்த்துருப்பீங்க, வந்து குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே வந்து இந்த பள்ளியில் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த காலத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க வந்து ஒரு தமிழ் மொழியில கற்கும் போது, தமிழ் மொழின்னு இல்லை கிடையாது, எந்த ஒரு குழந்தையுமே அவங்களுடைய தாய்மொழியில, உங்களுடைய தாய்மொழி எதுவோ நீங்க அந்த தாய்மொழியில கற்கும் பொழுது உங்களோட கற்றல் திறன் வந்து வெளிப்படும். அது வந்து இன்னுமே வந்து மெருகேறும். அது வந்து இது வந்து நான் சொல்றதுன்னு இல்லை, இது வந்து யுனெஸ்கோவே வந்து நிறைய அவர்களுடைய ஆய்வுகள்ல வந்துட்டு பல ஆய்வுகளில் வந்து இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இன்று வந்து பொருளாதாரத்தில் முன்னிற்க ஆண்டுகள், அதாவது முன்னேறிய வந்து நாடுகள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய் மொழியில தான் அவங்களுடைய கல்விகளை கட்டுறாங்க. இப்போ ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க தாய்மொழியில தான் கல்வி கற்கிறாங்க. ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து
ஆங்கிலம் ஒரு மொழியா கூட வந்து இப்பதான் அவங்களோட பாடத்திட்டத்திலே அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ஆங்கிலம் வந்து ஒரு பயிற்று மொழினா மீடியம் லாங்குவேஜ். இப்போ நமக்கு வந்து தமிழ் வந்து பயிற்று மொழிங்க, அங்கே வந்து ஜப்பானீஸ் தான் பயிற்று மொழி, ஜப்பானீஸ் தான் அவங்க படிக்கிற மொழியும் கூட. அவங்க வந்து ஆங்கிலம் வந்து ஒரு மொழி பாடமாக கூட அவங்க வந்து படிக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் வந்து அவங்களுடைய வந்து அவங்க எவ்வளோ பொருளாதாரத்தை முன்னேறி இருக்காங்க, அவங்க பண்ண வந்து சாதனைகள், அவங்களுடைய பல நிறுவனங்கள் தான் நம்ம இன்னைக்கு வந்து பல நம்மலாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்களோட நிறுவனங்களை தான் இன்னைக்கு வந்து தேடி தேடி நம்ம போய் இந்த நிறுவனம் தான் வந்து அருமையாக தயாரிக்கும் பொருள் அப்படின்னு சொல்லி அவங்களோட நிறுவனங்களை தான் வாங்கிட்டு இருக்கோம். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆகுதுன்னா, நீங்க எந்த தாய்மொழியில உங்களுடைய தாய்மொழியில நீங்க படிக்கும் போது உங்களுக்கான அந்த கற்றல் திறன் வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு அந்த கற்றல் திறனை நீங்க பெற்றதுக்கு அப்புறம் நீங்க எந்த இன்னொரு மொழியை கூட படிக்கலாம். கற்றல் திறன்கிறது பொதுவானது, ஒரு அப்டிராக்டான ஒரு விஷயம். அது அந்த கற்றல் திறனை நீங்க பெற்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எத்தனை மொழிகளை படிக்க வேணா படிக்கலாம், அதுவுமே உங்களுக்கு எளிதாயிடும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு செயலை வந்து கற்றுக்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்க போகிறீங்க, முதல்ல வந்து ஒரு மகிழுந்து கார் ஓட்ட கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் கற்றுக் கொடுப்பாரு இல்லையா, அந்த கற்றுக் கொடுக்குறவர் ஒரு தெலுங்குலையோ இல்லை ஒரு ஹிந்திலையோ, ஆனால் உங்களுக்கு அந்த மொழி சுத்தமாக தெரியாது, ஏதோ கொஞ்சம் தெரியும். அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் கற்றுக்க முடியுமா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மொழி, உங்களுக்கு எந்த மொழி தெரிஞ்சதாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவர் கற்றுக் கொடுத்தா உங்களால் எளிதாக கற்றுக்க முடியுமா, வேகமாக கற்றுக்க முடியுமா? எந்த மொழியில் கற்றுக்க முடியும்? உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள்லாம் வந்து வளர்ந்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு யாரெல்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஓட்டுநர் உரிமம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு தான் எடுக்க முடியும். 18 வயசு இருக்கவங்களே நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மொழியிலையோ இல்லை உங்களுடைய நீங்கள் வந்து வழக்கமாக பேசுகிற மொழியிலையோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் உங்களாலேயே வந்து எளிதாக வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். அப்போது புதியதாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் போது, புதியதாக ஒரு செய்தியை நீங்கள் கற்றுக்கும் போது, நீங்கள் வந்து வளர்ந்திருந்தாலுமே, உங்களுக்கு வந்து ஒரு 18 வயது 20 வயது உங்களுக்கு எவ்வளோ அகவையாக இருந்தாலுமே, நீங்கள் வந்து வளர்ந்திருந்தாலுமே உங்களுடைய மொழியில உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொன்னாதான் உங்களுக்கே புரியுது. அப்போ சின்ன மழலைகளுக்கு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய தாய்மொழியே ஓரளவுக்கு தான் தெரியும். தாய்மொழியே இலக்கண சிறப்பா தெரியாது. அவங்க தாய்மொழியே இப்பதான் பேச்சு வழக்க அளவுக்கு தான் அவங்களுக்கே தெரியும். அவங்க கிட்ட போய் நீங்க வந்து வேறொரு மொழியில, அதாவது ஆங்கிலத்திலயோ வேறொரு மொழியில வந்து அவங்களுக்கு சொன்னீங்கன்னா நீங்க சொல்ல வரதே அவங்களுக்கு புரியாது. இதனாலதான் இப்ப நம்ம பொதுவாகவே இந்தியாவும் சரி, நம்ம போன்ற நாடுகள்ல வந்து நிறைய நம்ம மேல வைக்கிற குற்றச்சாட்டு, நம்ம மாணவர்கள்லாம் மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க, இல்ல மனப்பாடம் பண்ணி அப்படியே அதை வந்து ஒப்பிக்கிறாங்க, யாருமே புரிஞ்சு படிக்கிறது இல்லை, இங்க ஸ்கில் லேபர் இல்லை, அதாவது இவங்களுக்கு வந்து திறன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப முன்னாடியிலிருந்து எழுந்துட்டு இருக்கு. அந்த திறன் இல்லாம போறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம ஒரு வேற்று மொழியிலேயே படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ படிக்கிறதே வந்து ஒரு சுமையாயிருது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு தொலைதூர பயணம் மேற்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வண்டியில் உட்காந்து போகிறதுக்கும் நீங்களே அந்த வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்கும் எவ்வளோ ஒரு கடினம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு அறிவியல் படிக்கிறீங்க, ஒரு கணிதம் படிக்கிறீங்கன்னா அந்த கணிதத்தையே நீங்கள் முதல்ல வேறொரு மொழியில் உங்களை சொல்லி, அந்த அறிவியலை வேறொரு மொழியில் சொல்லி, அந்த மொழியில் அதை எளிமைப்படுத்தி சொல்லி, அந்த எளிமைப்படுத்தி சொன்னதை உங்கள் மொழி மாற்றி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களோட இதில் நடக்குது. யாராவது நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது நான் ஒரு கருத்து கேட்குறேன், நீங்கள் இந்த விஷயத்தை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை பற்றி என்ன சொல்லலாம் நீங்கள் முதல்ல உங்கள் மொழியில், உங்கள் தாய்மொழியில், நீங்கள் உங்கள் தாய்மொழி என்னவோ முக்கால்வாசி தமிழில் யோசித்து அந்த மொழியிலேருந்து தான் நீங்கள் வந்து மறுபடியும் அதை ஆங்கிலமாக டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது அதை ஒரு லெவலுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் தான் சொல்லுவீங்க. அதனால தான் சிந்திச்சு சொல்கிறீங்க. இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் லேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மொழியில் சிந்தித்து இன்னொரு மொழியில் அதை மாற்றி அதுக்கப்புறம் சொல்கிற அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அவ்வளோ எளிதாக சொல்ல முடியும். யாராக வேணா இருக்கவங்க, இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கவங்க கூட திடீர்னு வந்து இப்போ ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னா அவங்களோட புலமை அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து எதில் சரளமாக பேச முடியும்னா அவங்களோட தாய்மொழியில தான் சரளமாக பேச முடியும். நீங்கள் யாராவது எடுத்து பாருங்க. அப்போ ஏன் சரளமாக பேச முடியும்? நம்ம சிந்திக்கிற மொழியிலே பேசுகிறோம், அப்போ சரளமாக பேச முடியும். நம்ம இன்னொரு மொழியில நமக்கு தெரியாத ஒரு மொழியில பேசும்பொழுது, அதாவது தெரியாத மொழின்றது நம்மளுடைய தாய்மொழி இல்லாத மொழியில பேசும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் அதை யோசித்து பேசுற மாதிரி இருக்கும். இந்த தடங்கள் தான் மாணவர்களுக்கான கற்றலை வந்து கடினமாக்குது. அதனாலதான் மாணவர்களுக்கு எப்படின்னா ஒரு செய்திகளை படிக்கிறதுக்கும் புரியறதுக்கு என்ன ஆகுதுன்னா மிகவும் கடினமா இருக்கு. அப்ப புரியாம என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பெண் எடுத்தாகணும், இல்லைன்னா ஆசிரியர் அடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதிடுறாங்க. இதனாலதான் மாணவர்கள் வந்து புரிந்து வந்து கல்வி கற்க மாட்டேங்க. ஸோ இதுல தமிழ் மொழியில நீங்க படிக்கும் பொழுது, உங்களுடைய தாய்மொழியில படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய கற்றல் திறன் மேம்படும்.
பிள்ளைகளுக்கு வந்து பாடம் படிப்பதும் பள்ளிகளில் படிப்பதும் வந்து கடினமாக இல்லாமல் மிகவும் எளிதாக மாறும். அதுதான் தமிழ் மொழியில் படிப்பதற்கான, தாய்மொழியில் படிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது காரணம் வந்து தமிழ் மொழியில் படித்தா வந்து ஆங்கிலம் மறந்து போயிடும், ஆங்கிலம் வராது, ஆங்கிலத்தில் எப்படி படிப்பாங்க. அதாவது நீங்க ஒரு ஆங்கில வழியில படிச்சதுனாலே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து புரோக்கன் இங்கிலீஷ்லயும், அதுவுமே ஒரு வகையில பரவாயில்ல தான், ஆனா இருந்தாலும் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய மொழியை நீங்க திறமைப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா அதை வைத்து நீங்க இன்னொரு மொழிகளை வந்து எளிதாக கற்றுக்க முடியும். அது ஒன்றும் அவ்வளவு கடினம் கிடையாது. உங்களோட கற்றல் திறன் மேம்பட்டுருச்சுன்னா மிகவும் எளிதாக இருக்கும். இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. ஒரு பள்ளி 25 ஆண்டா நடக்கிறது வந்துட்டு எவ்வளவு கடினம் தெரியும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கால் நூற்றாண்டுக்கு நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்றது வந்து மிக கடினம். அதுலயும் இந்த பள்ளி வந்து இவ்வளவு நாளா இயங்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சாதாரண வெளியே இருக்க எந்த பள்ளியில போய் உங்க மாணவர்களை, உங்க குழந்தைகளை சேர்த்தாலும் போனாங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கும் பள்ளியில, ஆனா ஒரு 50,000 1 லட்சம் வந்துட்டு பில்டிங் ஃபீஸ்னே வாங்கிடுவாங்க. நீங்க போய் சேர்த்தீங்கன்னா தெரியும், இல்லை இப்ப என்ன வாங்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இந்த பள்ளி எவ்வளவு கடினப்பட்டு இப்படி வந்து ஒரு நிலையில இயங்கிட்டு இருப்பாங்க. 25 வருடமா வணிக நோக்கில இந்த பள்ளி மட்டும் இயங்கிட்டு இருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 10 கட்டிடம் கட்டியிருப்பாங்க. இங்க வந்துட்டு பல குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பாட்டை வந்துட்டு வணிக நோக்கில் வந்து அவங்களும் வந்து பெருகி இருப்பாங்க. ஆனா பாருங்க வந்து வணிக நோக்கு இல்லாம இங்க வந்து இருக்க குழந்தைகளுக்கு கல்வியை வந்து பொதுவாக கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்க சேவை பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜமாலே சேவை பண்றது யாருன்னா ஐயா போன்ற ஆட்கள் வந்து தமிழ் வழி பள்ளிகள் நடத்துறவங்க கொஞ்சம் கூட வந்து மாணவர்களை வந்து வறுமையும் அவங்களுடைய சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு மிகவும் குறைந்த, அதாவது நடத்தவே முடியாத நிலையிலும் கூட கடினப்பட்டு சிறிது கூட லாப நோக்கு இல்லாம வந்து பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற முயற்சிகளுக்கு நீங்க வந்து மிகவும் துணை நிற்கணும். இதுவரைக்கும் துணை நின்றவர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுக்கு பேரும் நீங்க அனைவரும் துணை நின்று பல மாணவர்களை இங்க சேர்த்து இந்த பள்ளியை வந்து உயிர் போட, இந்த பள்ளியை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு நீங்க எல்லாம் உறுதி சொல்லணும். இதோடைய ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க வந்து பொதுவாக செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. செய்திகள் எல்லாம் இப்போ ஒரு பள்ளியில ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரியான போராட்டமா இருக்கும்? பள்ளியில போராட்டம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும்னா வந்து அந்த பள்ளியில வந்து திடீர்னு வந்து கட்டண தொகையை அதிகப்படுத்திட்டாங்க, நாங்க இவ்வளவு நாள் இவ்வளவு கட்டிட்டு இருந்தோம், திடீர்னு கட்டண தொகை அதிகப்படுத்திட்டாங்கன்னு பெற்றோர்கள் வந்து வாசல்ல இருந்து போராட்டம் நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு போராட்டம் நடக்கும். ஆசிரியர்கள் போராடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசிரியர் போறாங்கன்னா எங்களுக்கு வந்து தொகை சரியா கொடுக்கல, நிலுவை வச்சுட்டாங்கன்னு போராடுற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு தெரிந்து ஒரு பள்ளிக்காக, அந்த பள்ளியுடைய இயக்கத்திற்காக, அந்த பள்ளி நடக்கணும் என்பதற்காக இந்த பள்ளி இடிக்கப்பட்ட போது இந்த பள்ளியுடைய மாணவர்களும் இந்த பள்ளியுடைய பெற்றோர்களும் இந்த பகுதி பொதுமக்களுமே சென்று வந்து போராட்டம் நடத்தினாங்க. எனக்கு தெரிந்து வரலாற்றிலேயே ஒரு பள்ளிக்காக பொதுமக்களும் அந்த பெற்றோர்களும் மாணவர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்துறது வந்துட்டு இந்த பள்ளியா தான், நம்முடைய பள்ளியா தான் இருக்கும். வந்து நான் 4ஆம் வகுப்பு படித்த 4ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்பு போகும்போது 2005ஆம் ஆண்டுல வந்து அந்த போராட்டம் நடந்தது. பள்ளியை வந்து மொத்தமாக இடித்து இங்க இருந்த கிணத்துல தள்ளி பள்ளியை வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. அதை எதிர்த்து பெற்றோர்கள் தன்னெழுச்சியா, இது வந்து யாருமே வந்து நீங்க வந்து போராடுங்க அப்படின்னு சொல்ல, பெற்றோர்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து போராடினு அந்த போராட்டத்தை எடுத்தாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தின் விளைவாகவும் வந்து இங்க இருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அறக்கட்டளை உடைய வந்து அயராத பணிகள் தான் இத்தனை ஆண்டுகள் இந்த பள்ளி வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த வணிகம் இல்லாம இது போன்று வந்து சிறப்பாக செயல்பட்டாலும் இவ்வளவு ஒரு பொருளாதார நெருக்கடிகளையும் இவ்வளவு சட்ட சிக்கல்களையும் தாண்டி தான் இந்த பள்ளி வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த பள்ளியுடைய வரலாற்று நூலை படிச்சீங்கனாலே தெரியும். அந்த வரலாற்று நூலை பாதி வந்து பள்ளி சந்தித்த சிக்கல்கள் தான் இருக்கு. பள்ளியுடைய வரலாற்று நூல் என்ன இருக்குன்னா, பள்ளியோட ஒவ்வொரு ஆண்டோட வந்து வெறும் புகைப்படம் இருக்கும். ஆண்டு விழாவோட புகைப்படம் மட்டும் 20 ஆண்டுகளுக்கு அப்படியே வரிசையா வச்சிருப்பாங்க. இதுதான் பள்ளியோட நூலா இருக்கும். இது அந்த பெரிய பள்ளி வாழ்த்து நூலா. ஆனா இந்த பள்ளியோட நூலை பாத்தீங்கன்னா அதுல வந்து பல போராட்டங்களும் சட்ட சிக்கல்களும் அதுக்கு ஏற்பட்ட விளைவுகளும் அதை பற்றி தான் இந்த புத்தகத்திலேயே வந்து நீங்க நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னல்களை தாண்டி இந்த பள்ளி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். இங்க நிறைய மாணவர்கள் படித்து மென்மேலும் வந்து அவங்க வந்து பல்வேறு உயரங்களுக்கு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.